ஹரியானா மாநில புதிய முதலமைச்சராக நயாப் சைனி பதவியேற்றார். அது தொடர்பான காட்சிகளை காணலாம். मैं नायब सिंह ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं हरियाणा के मुख्यमंत्री के रूप में இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்போம். ராஜா, கள விவரங்கள் என்ன? வணக்கம். ஹரியானா மாநில புதிய முதல்வராக நயாப் சிங் சைனி தற்போது பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார். சண்டிகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வில் ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். குறிப்பாக ஹரியானா மாநில முதல்வராக இருந்த மனோகர்லால் கட்டார் இன்று காலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய சட்டமன்ற பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக நயாப் சைனி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினமே புதிய முதல்வராக நயாப் சைனி தேர்வு செய்யப்பட்டு தற்போது அவர் பதவியேற்றிருக்கிறார். பதவியேற்றதும் மேடையில் இருந்த மனோகர்லால் கட்டாரினுடைய காலில் விழுந்து அவர் ஆசி பெற்றார். மனோகர்லால் கட்டாரும் தன்னுடைய ஆசியை அவருக்கு வழங்கியிருக்கிறார். இதில் பார்க்க வேண்டிய மற்றொரு விஷயம், மனோகர்லால் கட்டார் ஜேஜேபி கட்சியின் உதவியுடன் இதுவரை ஆட்சி செய்து வந்தார். ஆனால் தற்போது நயாப் சைனி முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் ஜேஜேபி கட்சியை சார்ந்த எவரும் இன்றைய பதவியேற்பு நிகழ்வுக்கு அழைக்கப்படவில்லை. இதன் மூலம் ஹரியானா மாநிலத்தில் பாஜக மற்றும் ஜேஜேபி கட்சிக்கு இடையில் இருந்த அந்த கூட்டணி முறிந்துவிட்டது. அதிகாரப்பூர்வமாக வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் பாஜக தற்போது ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஏற்றெடுக்கிறது. ஹரியானாவில் 90 தொகுதிகளை கொண்ட அந்த சட்டப்பேரவையில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அமைக்க 46 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்கிற நிலையில் பாஜகவிற்கு 41 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர். இதற்கு முன்பு ஜேஜேபி கட்சிக்கு இருந்த 10 எம்எல்ஏக்களின் துணையோடு தான் மனோகர்லால் கட்டார் முதல்வராக நீடித்து வந்தார். தற்போது அந்த 2 கட்சிகளுக்கும் இடையில் சில உரசல் போக்கு நீடித்து வந்ததாக கூறப்பட்டது. அதனை தொடர்ந்துதான் கூட்டணியை முறித்துக் கொண்ட பாஜக இன்று முதல்வர் பதவியையும் ராஜினாமா செய்ததாக கூறப்பட்டது. தற்போது துஷ்யந்த் சௌதாலா இன்றைய பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ளாததன் மூலம் கூட்டணி முறிந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஜேஜேபி கட்சியை சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். அதன் மூலம் அந்த கட்சியை சேர்ந்த சில அதிருப்தி எம்எல்ஏக்களை பாஜக வளைத்திருக்கிறது என்பதும் தற்போது தெளிவாக இருக்கின்றது. சுயேட்சைகளை சேர்ந்த சிலருக்கு அமைச்சர் பதவி மற்றும் துணை முதல்வர் பதவியும் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தற்போது நயாப் சிங் சைனியோடு சில அமைச்சர்கள் சிலரும் பதவியேற்றிருக்கிறார்கள். அதில் யாருக்கு எந்த இலாக்கா, யார் யாருக்கு துணை முதல்வர் என்பது விரிவான விவரங்கள் வந்த பிறகே தெரிய வரும். கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.